எப்போதும் உயிர்ப்போடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் நம்மிடையே தொடர்ந்து களத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயல்னர் உண்மையானே என்ற வரிகளுக்கு இணங்க தான் பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் ஈர்த்துவர்க்கும் இன்பம் அறியார்கள் தாமுடங்க வைத்திருக்கும் வன்கணவர் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு என்ற நல்லதொரு சான்றோர் வரிகளின் எல்லாவற்றிலும் நமக்கு முதல் வரியாக அறம் செய்ய விரும்பு என்பதை அவை பிராட்டி சொன்னதன் அடிப்படையில் அந்த ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாடமாக நாம் படித்த பொழுது அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை சிறப்பு செய்ய வேண்டும் என்று சிந்தித்ததன் அடிப்படையில் பல்வேறு பரிமாணங்களில் ஒவ்வொருவரும் களத்தில் அர்ப்பணிப்புணர்வோடு எத்தகைய பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை நம்மோடு பயணிக்கக்கூடியவர்களை சிந்தித்த பொழுது எனக்கு தெரிந்த நபர்களுக்கு நாம் ஏதேனும் ஒரு வகையில் நம்மால் இயன்ற அளவில் ஒரு சிறிது விருது வழங்கி சிறப்பிக்கலாம் என்று திட்டமிட்டதன் அடிப்படையில் அதுவும் ஒரு பொருளாக இதில் இணைக்கப்பட்டு நலத்திட்ட உதவிகளோடு விருது வழங்கும் விழாவையும் இணைத்த பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக உள்ளது. ஏனென்றால் இது வேறு எந்த நிகழ்வையும் நாங்கள் இணைப்பட அது உங்களுடைய ஒத்துழைப்பாலையும் என்னுடன் பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களாலும் எனக்கு எப்போதும் எந்த ஒரு உதவி கேட்டாலும் எப்போதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய மரும வட்டாட்சியர் ஐயா அவர்களினுடைய பேர் அன்பினாலும் இதை நான் தொய்வில்லாமலும் இதை சிறப்பாகவும் நடத்துவதற்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கும் இந்த நல்ல சமயத்தில் நன்றி பாராட்டுகிறேன். மேலும் நான் வசிக்கின்ற சூரம்பட்டி வலசு பகுதியில் நான் எழுத்தாளர் சங்கத்தில் அறிமுகமான பொழுது தொடக்க காலம் முதல் இன்று வரை எந்த ஒரு நிகழ்விலும் கலந்து கொண்டு முதன்மையாக அர்ப்பணிப்புணர்வோடு பயணித்து வருகிற அனைத்து தோழர்களையும் அன்போடு அரவணைத்து நல்லதொரு வழிகாட்டியாக திகழக்கூடிய எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் ஆசானாகவும் இருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய திரு மாரிமுத்து ஐயா அவர்களை மேடைக்கு அழைத்து ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டு ஏராளமான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல நம்ம பேசலாம். அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். இன்று பாரதி நினைவு நாள். இந்த நாளில் ஒரு எவ்வளவோ வேலைகளுக்கு மத்தியிலையும் இப்படி ஆர்வம் இருப்பவர்களை அழைத்து ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று கருதி இருக்கக்கூடிய நம்முடைய வளரும் தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கு நிச்சயமான என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிறவங்களுமே பல பணிகளை வைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த அடர்ந்த பணிக்கலையிலும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இன்றைக்கு தமிழ் மொழியை நாம் மேலும் மேலும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆங்கிலமும் மாற்று மொழிகளும் நம்முடைய பேச்சிலும் எழுத்திலும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழ் மொழியை மேலோங்கி கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி 19ஆம் நூற்றாண்டு தீவிரமாக இருக்குது. அது இப்பொழுது இன்னும் தீவிரமாக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. தொலைக்காட்சி பெட்டிகளிலெல்லாம் ஆங்கில சொற்கள் அப்படியே தமிழ்மயமாக்கப்பட்டு அது தமிழா ஆங்கிலமான ஒரு பெரிய குழப்பத்துக்கு மத்தியில் குழந்தைகள் வளரக்கூடிய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சி வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்து வைக்க நன்றி தெரிவித்து ஒரு நல்லதொரு விருதை நம்மிடையே பெற வந்திருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வெங்கடேஷ் அவர்கள் தொடர்ச்சியாக 94 முறை குருதி தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் கண் தானம், இரத்த தானம், அன்னதானம் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு உடல் தானம் அப்படிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு மனிதன் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு 94 முறை இரத்த தானம் வழங்கி இன்றைக்கு நம் அனைத்து நபர்களுக்கும் முன்னுதாரணமாக திகழக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய தோழரும் புகைப்பட கலைஞருமான திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு இந்த வளரும் தமிழ் எழுத்தாளர் சங்கம் நமக்குள் மலரும் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அவருக்கான விருதை மாவட்ட நம்முடைய துணையாட்சியர் அம்மா அவர்கள் வழங்கி சிறப்பித்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஓரிரு வார்த்தைகள் நமக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு முடிந்ததை செய்வோம், முடிந்தவருக்கு அப்படிங்கிறத என்னுடைய உரை ஆரம்பிக்கும். நம்மளால் முடிஞ்சது பணம் காசு கொடுத்தா ஹெல்ப் பண்ணல, என்ன முடியுமோ அதை செய்வோம். எச்சிக்கையில் காக்காயோட தப்புன்னு சொல்லுவாங்க, தப்பு கிடையாது. அது வந்து ஒரு பருக்க காக்கா சாப்பிட்டா கூட ரொம்ப சந்தோஷம்தான். அதனால் ஒருத்தருடைய பசி நீக்குது. அதை நம்ம எப்பவுமே அதை கடைபிடிச்சா போதும். மற்றபடி நீங்கள் வந்து பெருசாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதும் எவரிடத்திலும் எந்த ஒரு வகையிலும் தன்னுடைய மனம் போனாத வகையில் அன்போடு நடந்து கொள்ளக்கூடியவர். எப்பொழுது அழைத்தாலும் அப்பொழுது உடனடியாக தொடர்ச்சியாக அந்த அலைபேசியை எடுத்து நிச்சயமாக ஒரு பதிலை சொல்லி வைத்து அதன் பிறகு அதை தொடர்ச்சியாக பின்பற்றக்கூடிய நல்ல நண்பர். நான் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையில் பயணிக்கிற காலத்தில் எத்தனையோ நல்ல சகோதரர்கள் நம்மிடையே பயணித்தாலும் கூட அவர்களில் மிகவும் சிறப்பானவராகவும் மாணவர் சமுதாயத்திற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற முனைப்போடும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். ஒவ்வொரு முறை அழைக்கும் பொழுதும் அவருடைய அந்த தொலைபேசியானது ஒரு முறை கூட துண்டிக்கப்படாதது உண்மையிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அவருக்கு இந்த மன்றம் பொன்மனச் செம்மல் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கிறது. இந்த நல்லதொரு விருதினை நம்முடைய வருவாய் வட்டாட்சியர் ஐயா அவர்கள் வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உணர்வோடும் குழந்தை மனம் மாறாமல் என்றைக்கும் எந்த ஒரு கடுஞ்சொல் பேசாமலும் முகம் புன்னகையாகவே மலர்ந்து எப்போதும் எந்த ஒரு இடத்திலும் மிகச் சிறப்பான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உரையை உண்மையிலேயே அவர்களை நாம் பேச சொன்னோம்னா நமக்கே வியப்பாக தான் இருக்கும். ஒரு மேடை பேச்சாளர் உண்மையிலேயே பார்வையாளர்கள் 5 இருந்தாலும் 50 இருந்தாலும் 500 பேர் இருந்தாலும் ஒரே மாதிரி கருதி உணர்வு பூர்வமாக பேசக்கூடியவர். நல்ல சிறந்த பேச்சாளர், பண்பாளர். அரசு உயர்நிலைப்பள்ளி திருவாச்சியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அம்மா திருமதி தனவாக்கியம் அவர்கள் இந்த நிகழ்விற்கு திட்டமிட்ட பொழுது நாம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் என்ற ஒரு மிகச்சிறந்த தமிழ்நாடு முழுவதும் கலை இலக்கிய பண்பாட்டு தளத்தில் நமது மொழி நாகரிகம் பண்பாட்டை மிகச் சரியான கூர்மையான திசைவழி செலுத்த வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சங்கத்திலும் சரி இந்த